திசை மாறிய தொப்புள் கொடி உறவுகள். நெய்யின் சுகந்த மனம் மெதுவாக சமையலறையில் இருந்து வெளிவந்து வீடு முழுவதும் பரவியது. அன்னபூரணி நெற்றியில் துளைத்த வேர்வையை கைத்துண்டால் துடைத்தபடி ஹாலில் வந்து அமர்ந்தாள். என்ன பூரணி, பச்சனம் எல்லாம் தடபடலா இருக்கு. வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாவது செய்ய போறியா? எல்லாம் முடிஞ்ச மாதிரிதாங்க. இன்னும் தேன் குழல் மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டா அவ்வளவுதான். எனக்கு ஒரு காஃபி தர முடியுமா? மகனும் மருமகளும் வர்ற ஜோர்ல என்ன மறந்துட்டியே கிண்டலாக கூறினார் சுப்பிரமணிய குருக்கள். என்னை கலாட்டா செய்யலைன்னா உங்களுக்கு பொழுது போகாதே. சிறு முறுவலுடன் கூறியபடி காப்பி கலக்க சென்றாள் அன்னபூரணி. சுப்பிரமணிய குருக்களுக்கு 52 வயது. சென்னை வானகரத்தில் உள்ள அம்மன் கோவில் அர்ச்சகர். அன்னபூரணிக்கு வயது 47. அவர்களின் ஒரே மகன்தான் பரத்வாஜ். கம்ப்யூட்டர் இன்ஜினியர், டெக்சாஸில் வேலை பார்க்கிறான். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். சிறு வயதிலே மிகவும் சுட்டியானவன் பரத்வாஜ். குடும்பம் ஏழ்மை நிலையில் இருப்பது தெரிந்து தான் நன்றாக படித்தால் தன் குடும்பம் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து எப்போதும் பாட புத்தகமும் கையுமாக அலைவான். வகுப்பில் எப்பொழுதும் அவன்தான் முதல் மாணவன். +2வில் பள்ளி அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் 3வது இடத்திலும் வந்தான். இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து விட்டாலும் அந்த 4 ஆண்டுகள் படிப்பு முடிவதற்குள் சுப்பிரமணிய குருக்கள் மிகவும் திண்டாடித்தான் போய்விட்டார். பேங்க் லோன் கிடைத்திருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவுக்கான புத்தகம், உணவு, விடுதி கட்டணம் என மற்றவற்றுக்கெல்லாம் பல இடங்களில் கடன் வாங்கியும் இருந்த ஒரே ஓட்டு வீட்டையும் விட்டு சமாளித்தார். அப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணுடன் பரத்வாஜ் இன்ஜினியரிங் முடித்தான். அதன் பின் சென்னையில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் அப்ரண்டிஸாக சேர்ந்தான். 2 வருட பயிற்சிக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு நிறுவனத்தின் டெக்சாஸ் கிளைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டான். கண் காணாத இடத்திற்கு போய் மகன் சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடாது. சிறு பிரயாணத்தில் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டது போதும், இனிமேல் அந்த நிலை வரக்கூடாது என்று நினைத்த அன்னபூரணி திருமணத்தை உடனே முடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டாள். படிக்கும் காலத்தில் பரத்வாஜுக்கு பெரும்பாலும் ரசம் சாதம், தயிர் சாதம் தான். பல நேரங்களில் தொட்டுக்கொள்ள பொரியல் கூட இருக்காது. ஊறுகாயை தொட்டுக்கொண்டு சாப்பிடுவான். குருக்களும் அவர் மனைவியும் தாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவர். ஆனால் மகனுக்கு எப்படியாவது எதையாவது 3 வேளையும் சாப்பிட கொடுத்து விடுவர். பரத்வாஜும் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று அடம் பிடிக்காமல் கிடைத்ததை சாப்பிட்டு படிப்பு ஒன்றையே ஒரு தவம் மாதிரி மேற்கொண்டிருந்தான். பணி நிரந்தரம் செய்யப்பட்ட உடனே திருமணம் நடந்ததால் அதுவரை அவனுக்கு வந்திருந்த உதவி பணத்தில் வங்கியில் படிப்பு லோனுக்காக பெற்றிருந்த கடனை அடைத்துவிட்டு மீதி சேர்த்து வைத்திருந்த பணத்தில் இருந்துதான் திருமண செலவுகளை மேற்கொண்டனர். மருமகள் சிந்துஜாவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள்தான். அவள் அப்பா ஒரு ஹோட்டல் சமையல்காரர். +2 முடித்திருந்தாள். மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் ஒரு சிறு நிறுவனத்தில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின் 3 தங்கைகள் படித்துக் கொண்டிருந்தனர். சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூரணிக்கும் ஒரே எண்ணம்தான், ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று. வரதட்சணை, நகை, சீர் எதுவும் கேட்காமல் இவர்களை திருமண செலவுகளை செய்து திருமணத்தை முடித்தனர். திருமணமான ஒரே வாரத்தில் பரத்வாஜ் சிந்துஜாவுடன் டெக்சாஸ் சென்று விட்டான். போன புதிதில் அவ்வப்போது போன் செய்து பேசிக் கொண்டிருந்த மகனும் மருமகளும் அதன் பின் மாதம் ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை என்று பேசலாயினர். டெக்சாஸ் சென்ற பின் பரத்வாஜ் ஒரு முறை கூட பணம் அனுப்பவில்லை. முதல் மாதம் சம்பளம் வாங்கியவுடன் அப்பா இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றபடி வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கணும், இங்கு கார் இல்லாமல் இருக்கவே முடியாது, அதனாலே ஒரு 2 மாதம் கழித்து பணம் அனுப்புறேன் என்று கூறினான். அதற்கு சுப்பிரமணிய குருக்கள், நீ அங்க வேண்டியதை செய்துக்கப்பா, இங்க எங்களுக்கு என்ன, நாங்க 2 பேர் தானே, நாங்கள் சமாளிச்சுக்குவோம் என்று கூறிவிட்டார். அதன் பின் பரத்வாஜிடம் இருந்து பணம் பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது. சுப்பிரமணிய குருக்களுக்கும் அன்னபூர்ணிக்கும் மகன் பணம் அனுப்பவில்லையே என்ற கவலையெல்லாம் இல்லை. அவன் நன்றாக இருந்தால் அதுவே போதும். பட்டினி அவர்களுக்கு பழக்கம் தானே. 2 ஆண்டுகளுக்கு பின் மகன் இதோ இப்போதுதான் சென்னை வருவதாக போன் செய்திருந்தான். அதற்கு தான் அன்னபூரணி தடபோடலாக பச்சனங்கள் எல்லாம் செய்து அமர்க்கலப்படுத்தி கொண்டிருக்கிறாள். அன்னபூர்ணியிடம் மகன் போனில் பேசும் போதெல்லாம், அம்மா இங்க சொர்க்கம் மாதிரி இருக்குமா, பெரிய வீடு, தோட்டம் எல்லாம் இருக்கு, வீடு பெருக்க, பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க எல்லாவற்றிற்கும் மிஷின் இருக்கு, நீங்க 2 பேரும் இங்கே வந்து எங்க கூடவே தங்கிடுங்கம்மா, அங்க என்ன இருக்கு என்று அடிக்கடி கூப்பிடுவான். அப்பா கோவிலை விட்டு விட்டு வருவார்னு தோணலப்பா, நீ சென்னை வரும்போது அது பற்றி பார்க்கலாம் என்று கூறி வந்தாள் அன்னபூரணி. மகன் சொல்லி சொல்லியே அன்னபூரணிக்கு அந்த ஆசை அடிமனதில் தங்கிவிட்டது. எப்போதும் சுப்பிரமணிய குருக்களிடம் வாய் ஓயாமல் கூற தொடங்கி விட்டாள். 1 மாதமாவது அங்கே போய் அக்கடான்னு இருந்துட்டு விட்டு வர வேண்டும் என்று. இப்போது மகன் வரும் தகவல் கிடைத்ததிலிருந்து அவளுக்கு கைகால் ஓடவில்லை. எப்போது மகன் வந்து தங்களை அவர்களுடன் கூட்டி போவான் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. பரத்வாஜ் வரும் அன்று மீனம்பாக்கம் விமான நிலையம் சென்று அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றுதான் அன்னபூர்ணிக்கு ஆசை. ஆனால் பரத்வாஜ், அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம், கிளியரன்ஸ் எல்லாம் முடிய நேரமாகும், அதனாலே நாங்களே வந்துடுறோம் என்று கூறிவிட்டதால் வீட்டுக்கு உள்ளேயே வெளியேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டிருந்தாள். காலையிலிருந்து சாப்பிடாமல் இருவரும் காத்திருக்க 3 மணிக்கு வந்து சேர்ந்தனர் பரத்வாஜும் சிந்துவும்.
ரெடியாக வைத்திருந்த ஆர்த்தியை சுற்றி வீட்டுக்குள் அழைத்தாள் அன்னபூர்ணி. இருவரும் ஏற்கனவே சிவந்த நிறமானாலும் இப்பொழுது இன்னும் நன்கு சிவந்து அழகாக இருந்தனர். பொறுமை பிடிபடவில்லை அன்னபூர்ணிக்கு. சுப்பிரமணிய குருக்கள் காலையில் இருந்து அம்மா சாப்பிடாம உங்களுக்காக தான் காத்திருக்கிறாள், வாப்பா ஒரு வாய் சாப்பிடலாம். இல்லப்பா நாங்க சிந்து வீட்டிலே சாப்பிட்டோம், அம்மா உன் கையாலே ஒரு வாய் காஃபி குடுமா, அது போதும். அப்போதுதான் அவர்களுக்கு உரைத்தது. அவர்கள் இருவர் கையிலும் லக்கேஜ் எதுவும் இல்லாதது. சிந்து தன் கையில் வைத்திருந்த துணிப்பையை மாமியாரிடம் கொடுத்தாள். அதில் சில சாக்லேட்களும் ஒரு புடவை, ஜாக்கெட், வேட்டி துண்டும் இருந்தது. அன்னபூர்ணிக்கு பசியில் மயக்கமே வரும் போல் இருந்தது. பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருந்த அத்தனை உணவுகளும் சீண்டுவாரற்று அங்கே கிடந்தது. காபி சாப்பிட்ட சிறிது நேரத்தில், சரிப்பா நாங்க கிளம்புறோம், அங்கே சிந்து வீட்டுல தங்கிக்கிறோம், நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன், ஒரு மாசம் லீவ் இருக்குல்ல, கூறியவாறே கிளம்பி விட்டான் பரத்வாஜ். மறக்காமல் மாமியார் செய்து வைத்திருந்த பச்சனங்களை ஒன்று விடாமல் உரிமையுடன் பேக் செய்து கொண்டு உடனே கிளம்பி விட்டாள் சிந்து. இவர்கள் இருவரும் அதை ருசி கூட பார்த்திருக்கவில்லை. இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் சுப்பிரமணிய குருக்கள் வெளியில் எதையும் காண்பித்துக் கொள்ளவில்லை. அன்னபூர்ணி அவர்கள் கிளம்பியவுடன் மனம் தாழாமல் கிளம்பி தள்ளிவிட்டாள். ஒரே பையன்னு ஆசை ஆசையா வளர்த்தோம், இப்ப அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரம் ஓடுறான், எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க. குருக்கள் தான் அவளை பலவாறு தேற்றி சாப்பிட வைத்தார். 2 நாட்கள் கழித்து மறுபடியும் வந்த பரத்வாஜ் அப்பாவிடம் தனியாக பேசினான். அப்பா, சிந்துவுக்கு அவ அம்மாவை டெக்சாஸ்க்கு கூட்டிட்டு போய் 1 மாசம் கூட தங்க வச்சுக்க ஆசைப்பா. அவ அம்மா பாவம் சின்ன வயசுல இருந்து குடும்பம் குழந்தைன்னு உழைச்சு ஓடாயிட்டா, அதனால அவங்கள நாங்க இப்ப கூட்டிட்டு போக போறோம். நீங்க எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுப்பீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கிறது உங்க பொறுப்புப்பா. அப்புறம் சிந்துவுக்கு தனி குடித்தனமா இருக்கிறதா பிடிச்சிருக்குப்பா. நீங்களும் அம்மாவும் அங்க சாஸ்வாதமா இருக்க முடியாதுப்பா. அவ பிரைவேசி விரும்புறா, அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போகாதுப்பா. நீங்க அங்கே வந்தா அவ உங்களை உதாசீனப்படுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அதனால நீங்க போன் கூட செய்யாதீங்க, நானே அப்பப்ப சமயம் கிடைக்கும் போது உங்களுக்கு போன் செய்யறேன். அத்தோடு டெக்சாஸ்க்கு கிளம்பும் அன்றுதான் இருவரும் வந்து 5 நிமிடம் இருந்து விடை பெற்று கிளம்பினர். அன்று இரவு, என்னங்க, நான் உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்ததில் இருந்து எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஆனா நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 1 மாசமாவது அங்க போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நிராசை ஆயிடுச்சு. சரி வாங்க தூங்கலாம். நீங்களும் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போகணும். 2 மாதங்கள் உருண்டோடிய பின் டெக்சாஸில் ஒரு நாள், என்னங்க டாக்டர் நான் மாசமா இருக்கிறதை உறுதி செய்துட்டாரு, எனக்கு விதவிதமா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. எங்க அம்மா நான் இப்பதான் 1 மாசம் உன் கூட இருந்தேன், மறுபடியும் அப்பாவையும் தங்கையும் விட்டு வர முடியாதுன்னுட்டாங்க. எனக்கு சாதாரணமான தினப்படி சமையல் தான் தெரியும். இப்ப என்னங்க செய்யறது? நாம வேண்டுமானால் ஒரு சமையல்காரியை வேலைக்கு அமர்த்திக்கலாம். இங்க அப்படியெல்லாம் சமையலுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களே. அப்ப என்னதான் செய்யறது? பேசாம உங்க அம்மாவை வரவழைச்சா என்னங்க? பிரசவம் முடிகிற வரை இங்கே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போடட்டுமே. இப்போ 1 மாசம் வர வேண்டுமானால் கோயிலை பார்த்துக்க வேற ஆளை ஏற்பாடு செய்து விட்டு வருவார். ஆனா அதுக்கு மேல முடிக்க விடவில்லை சிந்துஜா. அவர் எதுக்கு இங்க வரணும்? உங்க அம்மா மட்டும் வந்தா போதும். நீ தானே நமக்கு பிரைவேசி தேவை, அவங்க இங்க வந்தா சரிப்படாதுன்னு சொன்ன. இப்ப கூப்பிட்டா எப்படி வருவாங்க? அதெல்லாம் இங்க வர்றதுக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. சாப்பாடுக்கே லாட்டரி அடிக்கிறவங்க தானே. இங்க வந்தா 3 வேளையும் நல்லா சாப்பிடலாமே. நீங்க போன் செய்யுங்கன்னு சொல்றேன். சிந்துஜா பேசுவது ஒன்றுமே பிடிக்கவில்லை பரத்வாஜுக்கு. சரி, நல்ல செய்தி டாக்டர் சொல்லி இருக்காரு. புதுசா கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போன வாரம் கும்பாபிஷேகம் நடந்ததில்ல, அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம், வந்து மீதிய பாத்துக்கலாம். இவர்கள் போன போது சற்று கூட்டமாக இருந்தது. அப்போதுதான் அம்மனுக்கு அலங்காரம் முடிந்தது. திரை விலகி தீபாரணை காட்டப்பட்டது. கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்தால் தீபாரணை தட்டுடன் அருகில் வந்த குருக்களை பார்த்து அதிர்ந்தான் பரத்வாஜ். அங்கே நிற்பது யார்? அப்பாவா? கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான். அப்பா அவனை அறியாமல் வாய் முணுமுணுத்தது. கொஞ்சம் இருப்பா, இதோ வர்றேன். அங்கிருந்து வேறொரு குருக்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு வந்தார். அதோ அதுதான் நம்ம கோட்ரஸ், வாங்க போகலாம். குருக்கள் முன்னே நடக்க பேச்சற்று பின்தொடர்ந்தனர் இருவரும். வீட்டில் இவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் அன்னபூரணி. சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோயில் தர்மகர்த்தாவின் பொண்ணும் மாப்பிளையும் இங்கேதான் இருக்காங்க. அவர்கள் கட்டிய கோயிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. தர்மகர்த்தாவும் நீங்க டெக்சாஸுக்கு கிளம்புங்க, நான் இங்க வேற ஆள் பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டார். அப்பாவும் சென்னையில நமக்கு யாரு இருக்கா, தெய்வ கைங்காரியத்தை எங்கிருந்து செய்தா என்னன்னு புறப்பட சொல்லிட்டார். இங்கே அப்பாவுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய். கடகடவென கூறி முடித்தாள் அன்னபூரணி. அம்மா, இப்ப உங்க மருமக தாய்மை அடைஞ்சிருக்கா, அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதாமா? அம்மா இப்ப வர முடியாத சூழ்நிலை, நீங்க 2 பேரும் எங்க கூட பிரசவம் வரை இருந்தா நல்லா இருக்குமா? அது சாத்தியப்படாதுப்பா. அப்பா பூஜை முடிஞ்சு மீதி நேரத்துல இங்க இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்கிறார், அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம். அம்மா, அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல, நீ மட்டுமாவது வாமா.
இல்லப்பா, அப்பாவுக்கு வயசாகிறது, அவரை பாத்துக்கிறது தான் என் முதல் கடமை. அது மட்டும் இல்ல, தினமும் கோவில் பிரசாதங்களை செய்கின்ற வேலையும் எனக்கு கொடுத்திருக்காங்க. வேதம் கத்துக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. இதுக்காக எனக்கு 50,000 ரூபாயும் மாத சம்பளம் தர்றாங்க. வேண்டுமானால் நீங்க 2 பேரும் இங்கே தங்கிக்கங்க, நான் வேண்டியதை சமைச்சு போடுறேன். இல்லம்மா, இங்க குவார்டர்ஸ் சின்னதா இருக்கு என்று இழுத்தான் பரத்வாஜ். ஓ ஆமா, உங்களுக்கு இங்க பிரைவசி இருக்காது இல்ல, அதை நான் மறந்துட்டேன். சரிப்பா, நான் தினமும் அவ விரும்புறத சமைச்சு தரேன், நீ வந்து வாங்கிட்டு போ. இல்லம்மா, என் ஆபீஸ் 1 கோடி இல்லனா வீடு இன்னொரு கோடி இல்ல, நீங்க இருக்கிற மற்றொரு பக்கம் தினமும் வர முடியாதுமா, அது கஷ்டம். பரத்வாஜ், இதுவரை நான் உனக்காகவே நாங்க 2 பேரும் வாழ்ந்தோம். பசியும் பட்டினியுமா இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். ஆனா நீ கல்யாணமானவுடன் உனக்கு நாங்க தேவையற்று போயிட்டோம். கலங்கி நின்ன எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு போனா என்ன, வேற புதிய உறவுகளை ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுள் புதிய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார். இனிமேல் அந்த பந்தங்களை எங்களால் கைவிட முடியாது. ஆனா உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணினாலும் நீங்க 2 பேரும் வரலாம். எங்களால முடிஞ்சதை செய்யறோம். இப்ப மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு, நான் போய் பரிமாறணும். உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி முடிவெடுங்க. சாப்பாடு எல்லாம் இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வருவேன் என்று கூறி அரக்க பறக்க கிளம்பினாள் அன்னபூர்ணி. பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு ஏங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமைந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினான்.